Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன காட்றேன்னு பாத்தீங்களா பீட்ரூட். சோ பீட்ரூட் வச்சு நம்ம வந்து ஹேர் மாஸ்க் வந்து பண்ண போறோம். சோ பீட்ரூட் வந்து கலர்லாம் மாத்திராதா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். பீட்ரூட்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஹேர் growth வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பீட்ரூட்ல இருக்கு. கலர்லாம் சேஞ்ச் பண்ணாது. பீட்ரூட் வந்து ஒரு நேச்சுரல் டை அப்படினே சொல்லலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் growth வந்து நின்னு போயிருக்கும். முடியில நிறைய dandruff இருக்கும், itching இருக்கும். ஸ்கேல்ப்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி patches மாதிரி அப்படியே இப்படி தேய்ச்சிங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா கொட்டும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து வெறும் பீட்ரூட் அரைச்சு அப்படியே போட போறது இல்ல. இதோட ஒரு சில பொருட்கள்லாம் வந்து சேர்க்க போறோம். அதெல்லாம் சேர்க்கறப்ப வந்து இன்னும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அதே இல்லாம ரொம்ப easy to apply, easy to wash, எல்லாமே வந்து பீட்ரூட்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆனா அதே சமயம் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய ரெமெடிஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸ் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல நான் போட்டுருக்கேன். ஹேர் கேர் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்டான ஹேர் மாஸ்க்லாம் வந்து போட்டுருக்கோம். ஒவ்வொரு ஹேருக்கு டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு தனித்தனியா போட்டுருக்கோம். சோ இது வந்து மெயினா ஹேர் growth, ஹேர் கலர், ஹேர் ஷைனிங் இந்த மாதிரி வீடியோஸ் எஃபெக்டிவா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்காக வந்து போட்ட ஒரு ஹேர் மாஸ்க் தான். இப்போ கூட இந்த பீட்ரூட் மாஸ்க் போட்டு தான் வந்து நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். எந்த கலர் சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதே மாதிரி அச்சீவ் பண்ணணும். நீங்களும் சில்கியா கண்டிஷனர் எதுவுமே போடல, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல், ஒரு சில்கி, ஒரு ஷைனி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேவைப்படும். அதுக்கு வந்து அரைச்சி தேங்காயிலேருந்து நம்ம வந்து புழிஞ்சு ஒரு தேவையான அளவுக்கு இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வேறு எதுவும் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த பேஸ்ட்டுக்கு. ஸோ தேங்காய் பாலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. செலினியம் இருக்குது, சோடியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய பி இருக்குது. அதாவது பி ஃபேமிலி இருக்குது இல்லையா, B1, B3, B5, B6ன்னு நிறைய இருக்குங்க. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேரை வந்து நல்ல ஒரு நரிஷ் பண்ணும். அதாவது வந்து கண்டிஷனர் போட்டால் நமக்கு எப்படி வந்து சில்கியாக ஷைனிங்காக இருக்குமோ அது மாதிரி ஒரு நரிஷ் பண்ணும். ரெண்டாவது நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஹேர் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபாலாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தேங்காய் பால் தான். ஸோ இப்போ வந்து தேங்காய் பால், செம்பருத்தியோட பூ, பீட்ரூட், வெந்தயம் வந்து ஊற வச்சது, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், இது எல்லாமே போட்டு நம்ம தேங்காய் பாலில் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து பொடுகள்லாம் வந்து இருந்தாலும் தடுக்கும், இல்லாமல் வராமையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ பொடுகுனால் வந்து முடி கொட்டுது அப்படின்னாக்கா தாராளமாக வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது கம்பேர் டு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதோட. அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு இன்னும் 2-3 பொருட்கள் வந்து சேர்க்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு நெல்லிக்காய் சேர்க்குறேன். நெல்லிக்காய் வந்து ஒரு ஹேர் டானிக் மாதிரி யூஸ் ஆகும். அது இல்லாமல் க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். ஸோ அதனால் நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பீட்ரூட். ஸோ பீட்ரூட்டையும் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேண்டியதான். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து வெந்தயம் வந்து ஊற வச்ச வெந்தயம் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த போட்டிருக்க அந்த பொருள்கள்லாம் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பிடிக்கும். ஸோ இப்போ போட்ட கடைசியாக வந்து செம்பருத்தி இலையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டோம்னா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர் மாதிரி ரெட் கலராக இருக்குதே, அதனால் முடியல வந்து போட்டால் என்ன மாதிரி ஆகும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. இது வந்து நல்ல ஹேரை முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா நாளே வந்து நல்ல ஷாம்புவோ ஷியக்காவோ எண்ணெய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து இதை போட்டுட்டு 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு திருப்பி நார்மல் ஹேர் வாஷ் மாதிரியே பண்ணுங்கள். இது மேலே ஷாம்பு இதெல்லாம் போட வேண்டாம். அப்போ வந்து கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஹேரில் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்கான சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
இது மாதிரி வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.